அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை பார்த்தோம். பவுல் கொலோசே சபைக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஆரம்பித்ததை நினைத்து கொள்ளுங்கள். உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த வாழ்க்கையில் உங்களில் வளர்ச்சி தேவை. யூ ஹாவ் டு க்ரோ. இருந்த பிள்ளையை போன்ற சிறு பிள்ளை போன்ற நிலையிலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வளர வேண்டும். ஆகவே அதற்கான காரணத்தை, வழியை பவுல் சொல்லுகிறான். பாருங்கள், 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. வாழ்க்கையில் வளர பவுல் சொல்லுகிற 4 காரியங்கள் என்னவென்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவருக்குள் உன் வேரை விடு, அவர் மேல் கட்டப்படு, அவருக்குள் நடந்து கொள். அவருக்குள் வேர் விடு. இங்கே ஒரு செடியின் ஓமானத்தை பவுல் சொல்லுகிறான். ஒரு செடியை ஒரு இடத்திலே நட்டுகிறோம். அந்த செடி ஒரு மரமாகி ஒரு பெரிய கனி கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டுமென்றால் அதற்கு வெயில், காற்று, தண்ணீர் மிக முக்கியம். அதன் வேர் ஆழமாய் போனால் அது நீரையும் உரத்தையும் உறிஞ்சி அதிக கனிகள் கொடுக்கும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம், அது இலைகள் உதிராது, கனி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள் நீ வேர்விட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்து நீ எதை எடுப்பாய்? முந்தின வசனங்களில் பார்த்தோம், அவருக்குள் ஞானம், அறிவு எனும் பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நான் அவருக்குள் வேர் விடும் பொழுது அவருடைய ஞானம் எனக்கு வருகிறது. அவருடைய ஞானம் எனக்குள் வரும்போது உலக ஞானத்தை நான் தள்ளிவிடுவேன். உதாரணமாக, உலக ஞானம் போதிப்பது என்ன? மாதா, பிதா, குரு, தெய்வம். இவர்கள் கடவுள்களா? இயேசுதான் கடவுள். அவர்தான் உன்னை சிருஷ்டித்தவர். இவர்கள் உன்னை சிருஷ்டிக்கவில்லை. பெற்றோர்களுக்கு உன்னை கர்த்தர் ஒரு பரிசாக, கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். நீ அந்த பிள்ளைகளை வளர்க்கும்
கண்காணியாய் ஸ்டூவர்டாய் இருக்கிறாய். அவர்கள் உனக்கு சொந்தம் அல்ல, அவர்கள் தேவனுக்கு சொந்தம். ஆகவே நான் அவருக்குள் வேர் விடும் பொழுது உலக ஞானத்தையும் பாரம்பரிய ஞானத்தையும் விட்டுவிட்டு தேவ ஞானத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை முற்றிலும் மாறி எனக்கு சத்தியம் என்னவென்று தெரியும், எது சாத்தானின் சோதனை என்பதும் தெரியும். நான் என்னை காத்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அவருக்குள் இருப்பது என்னவென்றால் பரிசுத்தம். அவருக்குள் நான் வேர் விடுவேன் என்றால் அவரிடத்தில் உள்ள தன்மைகளை நான் எனக்குள் உரிந்து கொள்கிறேன். அவருடைய பரிசுத்தம் எனக்குள் வர ஆரம்பிக்கிறது. நான் எல்லா காரியங்களிலும் இது தேவனுக்கு பிரியமானதா, இது என்னை பரலோகத்தில் சேர்க்குமா என்று கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது என் வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. அதற்கு நான் அவருக்குள் வேர்விட வேண்டியவனாய் இருக்கிறேன். இன்னும் அவருக்குள் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எனக்குள் வந்தால் நான் ஒருவரையும் அவமதிக்க மாட்டேன். அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், பரலோகமும் அவனுக்கு பாத்திரம். இன்றைக்கு இவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனும் பரலோகத்திற்கு வருவானே என்று சொல்லி ஒருவனையும் நான் அற்பமாயும் எண்ணுவதில்லை, அலட்சியப்படுத்துவதும் இல்லை. அவருடைய அன்பு எனக்குள் வருகிறது. அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். அந்த தேவ அன்பு எனக்குள் வரும். ரோமர் 5:5 சொல்வது என்ன? பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஊற்றப்பட்டது? நீ அவருக்குள் விடும் வேறினால் அந்த அன்பு உரியப்பட்டு உன் இருதயத்திற்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. வேறு வழியில் உனக்குள் தேவ அன்பு வர வழியே இல்லை. என்னும் பார், அவருடைய தாழ்மை. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தோம், சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த தாழ்மை உனக்குள் வரும். அந்த தாழ்மை உனக்குள் வரும் பொழுது உன் இருதயம் ஒரு காலம் கலங்கவே கலங்காது. கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பாய் என்றால் உன் இருதயத்திற்குள் உள்ள சந்தோஷம் எந்த சூழ்நிலையிலும் எந்த இழப்புகளிலும் வற்றவே வற்றாது. சந்தோஷம் பொங்கி வழிகிற சந்தோஷமாய் இருக்கும். இது அவருக்குள் இருக்கிறது. நீ வேர்விட்டு இந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் அது நிறைவாகும்படிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் அவருக்குள் வேர்விடும் பொழுது சந்தோஷத்தை, பாரங்களாலும் கவலைகளாலும் சோர்ந்து போய் இருக்கிறீரோ? உமக்குள் சந்தோஷம் இல்லையோ? இயேசுவுக்குள் உம்முடைய வேர்களை விடும். அவரிடத்தில் மட்டும் உதவி கேளும். மனிதனிடத்திலோ அல்லது வேறு யாரிடத்திலோ கேளாதையும். எந்த மனிதனும் குறைவுள்ளவன். பூரண அறிவுள்ள, ஞானமுள்ள, வல்லமையுள்ள இயேசு உனக்கு உதவி செய்ய காத்திருக்கும் போது நீ ஏன் குறைவுள்ளதும் ஒன்றுக்கும் உதவாததுமான மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கிறாய்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனிடத்தில் இருந்து நம்முடைய சாரத்தை, பலத்தை, ஞானத்தை, பரிசுத்தத்தை, தாழ்மையை, அன்பை பெற்றுக்கொள்கிற
ஒரு வாழ்க்கை. இன்றைக்கே நீ தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு இதை கேள். இன்னும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் உன் வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆகிறாய். அதன் மேல் நீ உன் வாழ்க்கையை கட்டுகிறாய். 1 கொரிந்தியர் 3:11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசுவை தவிர உன் வாழ்க்கையில் பணமோ பதவியோ பொருளோ அஸ்திபாரமே அல்ல. அது அழிந்து போகக்கூடிய ஒன்று. இயேசு ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத திடமான நிலைத்திருக்கிற அஸ்திபாரமானவர். அவர் மேல் உன் வாழ்க்கையை கட்டுவாய் என்றால் நீயும் அசைக்கப்படாதிருப்பாய். எதுவும் நீ கட்டுவதை அழிக்க முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், நீ எப்படியும் கட்டலாம். வைரத்தினால உன் வீட்டை கட்டலாம். நீ விலை உயர்ந்த கற்களினால் உன் வீட்டை கட்டலாம். தனி மார்பிள்ளையும் உன் வீட்டை கட்டலாம். அதே நேரத்தில் வைக்கோல்லையும் உன் வீட்டை கட்டலாம். மரத்தினாலேயும் உன் வீட்டை கட்டலாம். புல்லினாலேயும் உன் வீட்டை கட்டலாம். எது நிலைக்கும்? சகோதரனே சகோதரி, உங்களுக்கு தெரியும் எது நிலைக்கும். அக்கினியானது இதை பரிசோதிக்கும். அக்கினி சோதனையில் நிலை நிற்பது எது? அது பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். பொன் என்பது விசுவாசத்தையும், வெள்ளி என்பது பரிசுத்தத்தையும், கல் என்பது உறுதியையும் குறிக்கும். ஆகவே நீ விசுவாசம், பரிசுத்தம், உறுதி ஆகியவைகளை வைத்து உன் வாழ்க்கையை கட்டுவாய் என்றால் அது நிலைத்திருக்கும். மரம், புல், வைக்கோல் சீக்கிரத்திலே கட்டிவிடலாம். மனிதர்கள் காணும்படியாக கட்டிவிடலாம். ஆனால் ஒரு அக்கினி வந்தால் அஸ்திபாரம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். எல்லாம் எரிந்து அழிந்து போகும். சகோதரனே, இந்த அக்டோபர் மாதம் கேரளாவிலே ஒரு வெள்ளம் வந்த பொழுது ஒரு நதி பெருக்கெடுத்து ஊரே மூழ்கச் செய்தது. அப்பொழுது இந்த நதியின் தண்ணீர் ஓடிய வேகத்திலே ஒரு 2 அடுக்கு வீட்டின் அஸ்திபாரத்தை அது அரித்து போட்டதினால் அந்த வீடு அப்படியே ஆற்றுக்குள் விழுந்து மூழ்கி போனது. டிவியில் பார்த்தோம். அஸ்திபாரம் உறுதியில்லை என்றால் உனக்கு என்றைக்கும் ஆபத்து. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேர் விடுவது. 2வது அஸ்திபாரம். கிறிஸ்துவுக்குள் வேர்விடு, கிறிஸ்துவின் மேல் கட்டப்படு. 3வது அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள் நடந்து கொண்டு. கிறிஸ்துவுக்குள் நடப்பதென்றால் அர்த்தம் என்ன? சகோதரனே சகோதரியே, சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் நடப்பதென்றால் என்ன? உங்கள் எண்ணம் என்ன? கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான்
அந்த அவருக்குள் நடப்பது. சட்டத்திற்குள் நடக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன? சட்டத்தை கடைப்பிடித்து நடக்க வேண்டும், சட்டத்தை மீறக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நடப்பதென்றால் கிறிஸ்துவின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது. தெளிவாக விளங்கிக் கொண்டீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். உன்னை நினைக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டதா அல்லது புறம்பானதா? அவர் ஏற்றுக்கொள்வாரா நிராகரிப்பாரா என்று ஒவ்வொன்றாக கேட்கும் ஒரு பழக்கம்தான் அவருக்குள் நடப்பது. அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதுதான் கிறிஸ்துவுக்குள் நடப்பது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவன். சகோதரனே, நீர் எப்படி? சும்மா பிரசங்கம் கேட்டுட்டு போகிறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் தினமும் காலையில் எழுந்தவுடன் வேதத்தில் இருந்து இயேசுவின் வல்லமை, பரிசுத்தம், தாழ்மை, அன்பு ஆகியவற்றை உரிந்து உம்முடைய இருதயத்தை நிரப்புகிறீரா? உங்களுடைய எல்லா செய்கைகளும் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா? அதை பார்க்கிற ஒருவன் சொல்ல வேண்டும், இது கிறிஸ்துவினுடைய அஸ்திபாரம். அவர் தாங்குகிறார், நீர் அவரை தாங்கவில்லை. அஸ்திபாரத்தை விட்டு கட்டடம் பிரிய முடியாது, ஒட்டப்பட்டிருக்கிறது. உம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டிருந்தால் மட்டுமே உமக்கு சேஃப்டி, பாதுகாப்பு. இல்லை என்றால் அழிந்து போகும். இந்த அஸ்திபாரம் எனக்கு வேண்டாம், பணம் போதும்னா ஆண்டு போவீர், அழிந்து போவீர். உம்முடைய ஆலோசனை எல்லாம் அழியும். ஒரு நாளில் அலறி, ஐயோ, சங்கத்திற்கும் சமுதாயத்திற்குள்ளும் எல்லா தீமைகளுக்கும் உள்ளானேனே என்று அழுவீர். நரக வேதனையை கண்முன் கண்டு பதறுவீர். நத்திங் கேன் பி டன். இன்றைக்கே மனம் திரும்பும். அவருக்குள் நடப்பதென்பது அவருடைய சட்ட திட்டங்களுக்குள் நடப்பதாகும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நன்றி அறிவு மிக முக்கியம். என்று காலையில் தேவனுக்கு எதற்காக நன்றி சொன்னீர்கள்? சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லியிருப்பீங்க, நல்ல குடும்பத்துக்காக நன்றி சொல்லியிருப்பீங்க, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லியிருப்பீங்க, நல்ல பிள்ளைகளுக்காக சொல்லியிருப்பீங்க. அவங்கள ஒரு குடும்பமாக ஆரம்பித்து வைக்க பிள்ளைகளை ஒரு குடும்பமாக அமைக்க உதவிய கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பீர். அவ்வளவுதானா? சங்கீதம் 103 நீங்கள் நாம் நன்றி சொல்ல வேண்டிய 5 காரியங்களை அங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்தரிக்க வேண்டிய 5 காரியங்களை அங்கே பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 103 3, 4 வசனங்கள். ஞாபகத்தில் நிற்காது என்றால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 103 வசனங்கள் 3, 4. முதலாவது, நான் தேவனை ஸ்தோத்திரிக்க காரணம் என்ன என்றால், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்!
என் பாவங்கள் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினையை தேவன் மன்னித்து அகற்றுவார் என்றால் நான் தேவனோடு இணைகிறேனே. இந்த காரியத்திற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தினமும் எழுந்தவுடன், ஆண்டவரே, என் பாவங்களையெல்லாம் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் சொன்னீர்களா? இரண்டாவதாக அங்கே சொல்லுகிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. கொரோனா உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, அதை பற்றி பயப்படலை. ஆனால் அதை உங்களை விட்டு விலக்கினவர் யார் என்பதை மறந்து விட்டீர்கள். நீங்கள் ஏதோ உங்கள் சுய முயற்சியினால் தப்பித்து கொண்டோம் என்று நினைக்கிறீர்கள். மகா தப்பிடம். தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்கள் நோய்களையெல்லாம் அவர் குணமாக்கி விலக்கி வைத்திருக்கிறார். காற்றில் எத்தனையோ பாக்டீரியாக்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு நோயை உண்டாக்க முடியும். அது நோயை உண்டாக்க முடியாமல் தடுக்கிறவர் யார்? தேவன். ஆகவே அவர் என் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், என் நோய்களை குணமாக்குகிறார். மூன்றாவதாக, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். ஒரு பையன் காலேஜுக்கு போகும்போது அவங்க அப்பாக்கிட்ட அழுது சண்டை பிடித்து ஒரு புதிய பவர்ஃபுல் மோட்டர் பைக் ஒன்றை வாங்கினான். வாங்கி வீட்டிற்கு வந்து எல்லாம் சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போனான். ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனான். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். எத்தனையோ எலும்புகள் நொறுங்கின போதும் உன் பிராணனை காத்து அந்த எலும்புகள் மறுபடியும் கூட செய்து உன்னை ஒரு மனிதனாக நடக்க வைத்தாரே, நன்றி சொல்லுகிறாயா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டு. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அழிவு ரெண்டு விதம், சரீர அழிவு, ஆன்மீக அழிவு. ஆத்மாவையும் அழிவினின்று அவர் காப்பாற்றுகிறார். அதற்கு தான் கிருபை என்று பெயர். சங்கீதம் 86:13 பாருங்கள். நான் வாசிக்கிறேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிறார். பாதாளத்திற்கு போய் நீ வேதனைப்படாதபடி உன் பிராணனை அவர் மீட்டு அழிவுக்கு விலக்குகிறார். நன்றி சொன்னாயா? ஆண்டவரே, நான் உம்மை வணங்கவும் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். என் ஆத்மாவை நீர் பாதாளத்தில் அனுப்பாமல் காப்பாற்றி உம்மோடு இருக்கும்படி வைத்தீரே, உமக்கு நன்றி என்று என்றைக்காவது நீ சொன்னதுண்டா? இவ்வளவு உணர்வு கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? மனம் திரும்பு. அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தாற்போல் அங்கே என்ன சொல்லுகிறார்? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல். அதன் பின்னதாக அவர் சொல்லுகிறது என்றவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். He gives you good
ஃபுட். உன் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் வரும்படி உன் இருதயத்தில் ஜீவ வார்த்தைகளை வைத்து உன் வாயின் வார்த்தைகளை நன்மையினால் நிரப்புகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. உன் சரீரத்தில் பலன் குன்றாதபடி காத்துக்கொள்கிறார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்த பொழுது அவர்களை குறித்து சொல்லப்பட்டது என்ன? அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்களில் நோய்வாய்ப்பட்டவன் ஒருவனும் இல்லை. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்பதுதான் அவர்களை பற்றி சொன்ன. வனாந்தரத்தில் தான் நடக்கிறார்கள், இரவும் பகலும் நடக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்? அவர்களுக்கு நோய்கள் இல்லை, பலவீனங்கள் இல்லை, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அதையே உனக்கும் தருகிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வாய் என்றால் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட, அது வைர கல்லினால் வெள்ளி பொன் விலையுயர்ந்த கற்களினால் கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கும். நீ ஜொலிப்பாய், கிறிஸ்துவின் வெளிச்சம் உன்னில் பிரகாசிக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? ஜெபம் பண்ணுமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்குள் வேர்விட்டு உம்முடைய குணங்களை எங்களுக்குள் உரிந்து கொண்டு உம்மோடு இணைந்து இருக்கும் ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். உமக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செல்ல கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.